ஹலோ மீட் மிஸ் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் ட்ரால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மளுக்கு ஆபாசம் கிடையாதுமா, ஆபாசமே இல்லாமல் தான்மா நம்ம இவ்வளோ தூரம் வளர்ச்சி வந்திருக்கோமா. ஆனால் ஏகப்பட்டு பேர் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் கண்ணு, எந்த விதமான ஆபாசமும் அந்த ஆபாசங்கிறது என் வாழ்க்கையிலேயே அப்படி ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே ஒரு தர்பூசணி வந்து வளம் வந்துக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். நம்மளும் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், நம்ம கண்ணில் ஒரு ஆபாசமான ஒரு வீடியோ ஒன்று சிக்கியிருக்குது, அதை வந்து பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு வாட்டர்மெலனுக்கு ஆபாசம் அப்படிங்கிற டெர்மாலஜியே தெரியாதனால இது வந்து ஒரு ஆபாசமான வீடியோ கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு ஸ்லைட் வார்னிங் கொடுக்குறேன், கொஞ்சம் 18+ இருக்க போகுது. ஏன்னா வீடியோ அந்த மாதிரி இருக்குது, அதை பார்த்து ரியாக்ட் பண்ணும்போது அப்புறம் அப்படி தானே அது ப்ரொஜெக்ட் ஆகும். அதனால் இப்போயே சொல்லிடுறேன், இந்த 18 வயசு கீழே இருக்க இந்த குட்டி குஞ்சாஸ்லாம் வந்து நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்க, தொலைச்சு போய் டியூஷன் போகிற வழியை பாருங்கள் எல்லாரும். இந்த பெரியவங்களாம் வாங்க, சும்மா ஜாலியாக சும்மா ஃபன்னாக யதார்த்தமாக நம்ம ரியாக்ட் பண்ணலாம். கிரெடிட்ஸ் வந்து வீரத்தமிழன் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ இருக்குது. பார்ட் 1க்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் பார்ட் 2க்கு ரியாக்ட் பண்ணலாம். வீடியோ பார்க்க போகலாமா நண்பர்களே? ட்ரிபிள் எம் ஸ்குவாட் ஒரு காலத்தில் சொன்ன இந்த வார்த்தையெல்லாம் இப்போ பார்க்குற 4000 பேத்துக்கு எதுக்கு சொல்கிறது அப்படின்னு விட்டுப்புட்டேன். இனிமேல் சொல்லுவோம். போகலாமா ட்ரிபிள் எம் ஸ்குவாட்? 2 பேர் ஒன்றா பாடுங்க. 2 பேர் ஒன்னா பாடு. என்ன வாட்டர்மெலன் சாரை பார்த்து என்ன உங்களுக்கு அவர் படுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? முதல்ல அவர் படுத்து எந்திரிக்க முடியுமா? இல்லை சொல்கிறேன், அவர் ஆல்ரெடி பிடிச்சி அமுக்கு அமுக்குறீங்க. அது எல்லாம் வச்சுக்கிறவங்களை எல்லாம் வெயிட் பண்ணுங்க, வரேன். எனக்கு என்ன புரியல அப்படின்னா, எதுக்கு நான் கூலிங் கிளாஸ் போட்டு வரீங்க? ஆல்ரெடி இருட்டாக தான் இருக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அது. அது இருட்டாக இருக்கிற இடத்துல எது கூலிங் கிளாஸ் உங்களுக்கு நொட்டுது? இருட்டுக்குள்ள ஏண்டாடி அது சத்தம், இருட்டுக்குள்ள ஏண்டாடி அது சத்தம், அது கொரட்ட சத்தம் மாமா, பழைய சத்தம் திங்காதனா கேட்குறியா நீ அப்படிங்கிற மாதிரி. இருட்டுக்குள்ள என்னடி சத்தமா? இருட்டுக்குள்ள என்ன சத்தம் வரும்? ஒன்று கொரட்ட சத்தம் வரணும், இல்லாட்டி திருடர்கள் பூந்து விளையாடுகிற திருடுகிற சத்தம் வரணும். அதை விட்டு போட்டு கேள்வியை பார்த்தீங்களா? கேள்வி இருட்டுக்குள்ள என்னடி சத்தமா? எதுக்கு இப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கண்ணே? இல்லை நான் கேட்குறேன், எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தால் காலங்காத்தால ஜிம்முக்கு போய் பண்ண வேண்டியது தானே. எதுக்கு ஒரு ரூம் போட்டு கீழே பெட்டு போட்டு ஆப்போசிட்டில் அந்த லேடி ட்ரெயினர் கூட எக்ஸசைஸ் பண்ணணும்? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமா மக்களே? தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நிறுத்துப்பா, கேமரா ஆஃப் பண்ணு. நிறுத்துப்பா, கேமராவை ஆஃப் பண்ணுப்பா. புரிஞ்சு போச்சு. கேமரா when you become famous ஓவரா everywhere they will keep கேமரா. அப்போ கேமரா இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கேமராவை ஆஃப் பண்ண சொல்கிறீங்க. குசும்புக்கார வாட்டர்மெலன் தான். வாட்டர்மெலனில் ஓட்டையை போட்டுட்ருணும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்து ரியாக்ட் பண்ண போகலாம். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டைலாக வராருன்னு. என்னென்ன இது? எதுக்குன்னு 3ஆ பிரிறீங்க? உங்க சுற்றி பார்த்தாலே 3.5 நாள் ஆகுமே. இப்போ 3 பேர் இருந்தீங்க அப்படின்னா 9.5 நாள் ஆகுமே. இல்லை சொல்கிறேன், எப்படி கணக்கு கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியாகும். இல்லை அந்த மாதிரி 3ஆ வரீங்க. அதுலேயும் கடைசி மூஞ்சி பாருங்க, நல்லா ஒயலட் கலர், எனக்கு பிடிச்ச கலர்னு. எதுக்கு அவர் மூஞ்சியில் ஒயலட் கலர் ஏற்று ஏதோ பாம்பு கடிச்சு விசையேறின ஒரு ஆட்டம் நடுவில் வருங்க, நல்லா பச்சை கலரில். என்னன்னா இது? எப்படி அனிருத் அவர்களே, புரியுதா? மியூசிக்னா இப்படி இருக்கணும். சும்மா ஏதாச்சும் ஒரு படத்தோட டைட்டில் கேட்க வேண்டியது, டைட்டில் வச்சு ஒரு தீமை போட்டுட்டு வேண்டியது. எப்படி அந்த ஒரு ஆக்டரோட பேரை வச்சே ஒரு தீம் மியூசிக் போட்டிருக்காங்கல்ல, அப்படி இருக்கணும் மியூசிக்னா. அண்ணன் எவ்வளோ இந்த இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருப்பார்ல, நமக்கு அவங்களே பட்டம் கொடுத்தாங்கம்மா, அவங்களே வந்து நம்மளுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் வாட்டர் அப்படின்ட்டு அவங்களே எல்லாமே அவங்க தான்மா அப்படிம்பாரு. அது இவங்க தான். இந்த இடத்துக்கு வந்து ஷூட்டிங் வரும்போது தான் அவங்க கொடுத்த பட்டம் இது. பட்டத்தை மட்டும் எல்லா இதுலையும் சொல்கிறது, ஆனால் இவங்களை பற்றி சொல்கிறது இல்லை. இந்த ஆபாசம்லாம் நம்ம பண்ணுறது இல்லைம்மா அப்படின்ட்டு எதை அவாய்ட் பண்ணுமோ அதை அவாய்ட் பண்ணிடுது. ஏன்னா எங்கள் மக்கள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? சரி இருங்க வரேன் வாங்க. எனக்கு என் வாழ்க்கையிலேயே ஒரு இன்டர்வியூக்கு போன இடத்துல, ஒரு ஷூட்டுக்கு போன இடத்துல கேமராமேனை பார்த்து கண்ணடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் பார்த்ததே கிடையாது. கேமராமேன் கொஞ்சம் உஷாராக இருங்க. நான் வானவில்லையே பார்த்தேன், நிறைய பாடல்கள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சும்மா சொல்ல வந்தேன். என்னோட ஃபேவரட் பாட்டுறா. இப்போ அந்த பாட்டை கேட்டாலே எல்லாத்துக்கும் அர்த்தத்தை மாற்றி விட்டுறானுங்க. சொல்லுங்க சார். இவர் டைரக்டர் வீரத்தமிழன் சார் இருக்காராமா சார்? டிஸ்கஷன்ல இருக்காங்க சார், வந்துருவாங்க. டிஸ்கஷன்ல இருக்காங்களா? சரி. சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சார். எங்க பார்த்தீங்க என்ன ஏதுன்னே தெரியாது. அதுக்குள்ள உள்ள வந்தோடனே வாங்க சார் உட்காருங்க அப்படின்ட்டு. ஏங்க ஒருத்தர் தெரியல அப்படின்னா, ஒருத்தர் உள்ள வந்தாருன்னா யாருங்க நீங்க, யார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு தானே கேட்பாங்க. இவர் வராராமா, யதார்த்தமா உட்காராராமா, கேமராமேனை பார்க்கக்கூடாது, டக்குன்னு டைம் வேற பார்க்க சொல்லியிருக்காங்க.
டைமு பா எப்படிண்ணே இப்படி நடிக்கிறீங்க? நாடி நரம்பு வாட்சில் இருக்க குட்டி முள்ளு இது குட்டி முள்ளு பெரிய முள்ளு எல்லாத்துலேயும் நடிப்பு வெறி ஊறி போய் உறிஞ்சி எடுக்குது உங்களுக்கு. என்னையாம்மா என்னம்மா இது கேள்வி? என்னைய தெரியாதா? நல்லா பாருங்க. என்ன தெரியலையாம்மா? சுத்தி 4 நாள் பார்த்தாலும் தெரிலதான். என்னையே தெரியலையாம்மா? என்னையே தெரியல அம்மா. என்னைய தெரிலண்ணே யாருக்குமே தெரியாதுண்ணே, புரிஞ்சுக்கோங்கண்ணே. புரியலையே சார். என்னம்மா அப்படி சொல்றீங்க? வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி அப்படி நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் பிபிடி திவாகர் கேள்விப்பட்டிருக்கோம், இன்ஸ்டால பார்த்துருக்கோம். நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், சொல்லக்கூடிய விஷயங்கள், உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஆனா வாட்டர்மெலன் ஸ்டார் பிபிடி திவாகர் இப்படி யாரும் சொல்லி கேள்விப்பட்டது இல்லைண்ணே. வாட்டர்மெலன் ஸ்டார் பிபிடி திவாகர் அந்த ட்ரால்லாம் பண்ணது இல்லையா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட அவ்வளோதான், அந்த டோனில் தான் வாட்டர்மெலன் ஸ்டார் இந்த திவாகர் ட்ரோல் பண்ணுங்க அப்படிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பசங்க அந்த கமெண்ட்ஸில் கூட வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் ட்ரோல் பண்ணுங்க இப்படிலாம் யாரும் கேள்விப்பட்டது இல்லைண்ணே. ஹைப்பு கொடுக்கலாம், அதுக்குன்னு அப்படியே கொட்டிட போகுது ஹைப்பு வாந்தியாட்டம். கேள்விப்பட்டது இல்லையா? தமிழ்நாட்டோட நட்டிப்பு அரக்கன், நடிகர் திலகம், குட்டி சிவாஜியின் மறுபிறவி. அது மட்டும் போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. நடிப்பு அரக்கன், குட்டி சிவாஜி, என்னண்ணே ஏன் இப்படி எல்லாத்தையும் கீழே கொட்டுறீங்க? அப்புறம் எப்படி அள்ளி உள்ளுக்குள்ள வைக்கிறது? இல்லை கேட்குறேன் நான். இப்போ இந்த நடிப்பு அரக்கன்ட்டு இப்போ அண்ணா சொல்கிறக்கும் அப்போ சொல்கிறதுக்கு வித்தியாசம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இப்போதான் நடிப்பு அரக்கன் அப்படின்ட்டு அந்த இப்புல வந்து அண்ணன் ஸ்டக் ஆகிறாரு. அப்போலாம் வந்து அந்த இப்புக்கு லைட்டாக தான் ஸ்டக் ஆகிருக்காரு. ஏன்னா அப்போ அவர் வளர்ந்து வரக்கூடிய ஃபேஸ். இப்போ அவர் வளர்ந்து அவர் அப்படியே மேலே அப்படியே அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ்க்குனால அந்த இப்புல ஸ்டக் ஆகிறார். அதுதான் அண்ணனோட டிஃப்ரென்ஸ். அப்போ எவ்வளோ பெரிய வளர்ச்சி. நான் பார்த்த ஒரே வளர்ச்சி உங்ககிட்ட அந்த இப்புல தானே. நடிப்பு அரக்கன் அந்த வளர்ச்சி இப்போ நடிப்பு அரக்கன் அப்படி அந்த முக்குறீங்கல்ல, அதுல மட்டும்தானே வளர்ச்சி என் கண்ணுக்கு தெரிஞ்சது. இல்லாமா லேட்டஸ்டா காலங்கள்ல கடவுளே அஜித்தே அப்படின்றது மாதிரி கடவுளே திவாகரே சார் நீங்களா? ஆமாமா தெரியும்னு சொல்லிடணும், தெரியலன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா என்னைய தெரியலையா, அப்படிங்க வேண்டியது தெரியும். அப்படி நான் தான் நம்மளை எல்லாத்துக்குமே தெரியும்னு சொல்றாங்க. என்னை தெரியலையா நான் தான் இவன் சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் தான். நம்ம யாருன்னு சொல்லாமே மற்ற மக்களுக்கு தெரிஞ்சாதான் அது பேர் ரீச். புரியுதானே? இப்போ நான் ஒருத்தர்கிட்ட போகிறேன், இப்போ ஜிம்முலேயே பாதி பேருக்கு தெரியாது என்ன பண்ணுறேன்ட்டு. அவங்கெல்லாம் வந்து உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு கேட்டால் என்ன இன்ஸ்டாகிராமில் இது பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல இது பார்த்துருப்பீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். என்னையே தெரியலையா? ஒருத்தர் சும்மா ஒர்க் அவுட் பண்ணுறவங்கிட்ட போய் ஸ்குவாட்ஸ் போட்டுட்டு இருக்கவங்க போய் என்னையே தெரியலையா ப்ரோ ப்ரோ நான் யார் படாங்கிட்டுப்பா அப்படின்ட்டுருவாங்கல்ல. எங்களுக்கு இப்போ அதே மனநிலைமையில தான் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. சார் உங்களோட பெரிய ஃபேன் சார் நானு. சார் ஒரே ஒரு செல்ஃபி உங்க கூட எடுத்துக்கோங்க. கண்டிப்பாமா. ஆக்டரே பெருசா இருந்துச்சுன்னா ஃபேன் பெருசா தான் இருக்கணும். அப்படியே சுத்துங்க பார்க்கலாம் அண்ணனுக்கு காத்து வர மாதிரி பெரிய ஃபேனாமா. இவங்க பண்ண வேலை தான் எல்லாமே. புதுசா மைக் வேற போட்டு பழைய மைக்கை மறுபடியும் புதுசா வேற போட்டிருக்கேன். கரெக்டாக இது சொருகி இருக்கேன்னா நான் பேசுறது உங்களுக்குலாம் கேட்குதா இல்லை என்ன பண்ணுறது? சரி பேசி முடிப்போம், அதுக்கப்புறம் கேட்டுச்சுன்னா வீடியோ அப்லோட் ஆகும். இல்லாட்டி மறுபடியும் நாளைக்கு ரியாக்ட் பண்ணுவோம். அண்ணா விட்டுறதா இல்லை, இந்த ரியாக்ஷனை விடுறதா இல்லை. லேட்டஸ்டா ஆக்சுவலா சார் ஒரே செல்ஃபி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு செல்ஃபி சார். சார் உங்களை பத்தி நீங்க பேசுறது போதும், ஒரு செல்ஃபி எடுக்கிறேன் சார் அப்படின்னு அண்ணனால முடியல. தம்பி செல்ஃபி தம்பி லேட்டஸ்டா ஆக்சுவலா சிங்கப்பூர். அப்ப தம்பி என்னை பத்தி தம்பி அப்படியே கொட்டி தீத்துறோன்னு கேட்டா ப்ரொபகேண்டாமா. எப்படி ஒருத்தங்களை ப்ரொபகேண்டா பண்றாங்கிறதா முக்கியம். ஆனால் ப்ரொப்பகேண்டாக்கும் தற்பெருமை பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலையும் நம்ம நடந்துக்கிற விதத்துலையும் நம்மளை எப்படி அப்கிரேட் பண்ணிக்கிறோமோ அது பேர் நம்ம எப்படி ஷோகேஸ் பண்ணிக்கிறோம். நம்மளை வெளியே போனால் நம்ம சைலண்ட்டாக இருந்து ஒரு அட்ராக்டிவ்னஸ் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா அது நம்மளை அது பேர் தான் ப்ரொப்பகண்டா. வெளியே போய் ஒருத்தங்க கிட்ட ஒரு 10,000 பேர் இருக்கிற இடத்துல வந்து நான் யாருன்னு தெரியலையா, அப்படின்னு சுத்திக்கிட்டு தான் அது பேர் ப்ரொப்பகேண்டா இல்லைண்ணே, காதல் பரத்துனே அது பேர். அது வேறனே அது பேரு. என்ன அண்ணன் என்ன செல்ஃபி எடுக்க தொடையில கை வைக்கிறீங்க, தோல்ல கை வைக்கிறீங்க. அண்ணன் அப்பப்போ வேற பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கே அண்ணனை பிடிச்சி அமுக்குறீங்க, வளர்ச்சியை பிடிச்சி. சரி இல்லையே. எப்படி சார் இங்க நான் பஸ்ல வந்தேம்மா. பெரிய கேள்வி இது, பெரிய அப்படியே அவன் இறங்கி வந்துட்டார் அங்கிட்டு இருந்து சூப்பர் ஸ்டார் பாய்ஸ் கார்டன்ல இருந்து வழி தவறி வந்துட்டாரு. நீங்க எப்படி சார் இங்க வந்தீங்க? அப்படி பஸ்ஸை பிடிச்சா அந்த வேலை முடிஞ்சு போச்சு. வந்திருக்கேன் சார் சொல்லியிருந்தாரு டைரக்டர் சார்.
இப்பமா நம்ம நாடு மட்டும் இல்லாம லேட்டஸ்டா மலேசியா போயிட்டு வந்தேன். அதெல்லாம் கேட்டாரா? பக்கத்துல பாவம் அந்த மனுஷன், அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாரா? இப்போ நான் நம்ம நாடு இல்லாம மலேசியா போனேன், காலங்காத்தால வரும்போது பஸ்ஸில் வந்து எனக்கு வயிறு கலக்கிருச்சுமா, பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டி பப்ளிக் கக்கூஸ் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு தாம்மா வந்தேன், அப்போ என் வளர்ச்சி அமுக்கிட்டாங்கம்மா, இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா? கம்மன் இருக்கேன், ஏனைய வாய வேற புடுங்குறீங்க. மலேசியாலலாம் நம்ம தமிழ் பசங்க கடவுளே திவாகரன், ஏன்டா இதுவா மலேசியா? கடவுளே திவா. மலேசியாவில் என்னடா பின்னாடி தென்னை மரம் பனை மரம் உட்காந்து கல்லெல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த குட்டி குஞ்சான்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே கும்பலாக தூக்கிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் விட்டு ஒரு ஆப்ரேஷனை பண்ணி 1 கிலோ அரிசியும் ஹார்லிக்ஸும் கொடுத்து அனுப்பிச்சு விடுங்கடா டே. கிட்டத்தட்ட இளைஞர்கள்லாம் வெறித்தனமா ரசிகர்களா மாறிட்டாங்கம்மா. கண்டிப்பா ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சந்தோஷமா இருக்க, வெறித்தனமா ரசிகராமா, வெறி புடிச்சு மாறிக்கிட்டு இருக்கா. நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பார்த்து உசாரா இருங்க. டைரக்டர் வீரத்தமிழன் சார் வந்து ஒரு ஷூட்காக கூப்பிட்டுருக்காங்க, அதுக்காக வந்திருக்கு. இதெல்லாம் கேட்டனா யாரா நீ, இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்ற அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆஃபீஸ் அந்த உட்காந்துருக்க அந்த ப்ரோக்கு யோசிக்க தோணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது திவாகர் சார் வரேனாரு, இன்னும் அவர் ஆளே காணும். சார் என்ன எங்கே போனான்னு தெரியலையே. ஹாய்மா. பக்கத்துல இவ்வளோ பெரிய அரக்கன் நிக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியல. அப்படியே யதார்த்தமா திவாகர் சார் வேற வரேனாரு, யார் நல்ல பிரெக்னென்டான வாத்தாட்டம் இருக்காரு, சரி திவாகர் சார் எங்க வரேனாரு, ஆளை காணாமே அப்படின்ட்டு என்ன ப்ரோ அவருக்கு மேல இருக்கீங்களே, யாரு ப்ரோ நீங்க? சார் வணக்கம் சார், எப்போ சார் வந்தீங்க? ஆர்டிஸ்ட் உள்ள இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே, எங்க வராம போயிடும் நினைச்சேன். வராது இவ்வளவு டைம். என்ன ஒரு மேனரிசம், அந்த ஹீரோ ஸ்டைல் வந்துருச்சு பாருங்க எங்க அண்ணனுக்கு. ஆர்டிஸ்ட் வேற வெயிட் பண்றாங்க, சார் வேற வரமாட்டாரு அப்படின்னு டேரக்டர் சொன்னோன்னே அதெல்லாம் லேடி ஆர்டிஸ்ட் தான் சொல்லியிருக்கீங்க. வந்து பெருந்தன்மை பெருங்காயமாட்டு இருக்குது, மூக்குல தூவுன பெருங்காயமாட்டு இருக்குது, அப்படி வருது எக்ஸ்பிரஷன்ஸ்லாம். டென்ஷன் ஆக்காதீங்கண்ணா. நினைச்சு கூட பார்க்கல சார். சூப்பர் சார், ரொம்ப பெஸ்ட். வாங்க பிரதர் உட்காருங்க பேசுவோம். கண்டிப்பா சார். சரி, என்ன சாங் பண்ண போறோம், யாரு ஹீரோயின், இத பத்தி என்கிட்ட நீங்க ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமா, ஆப்போசிட்ல சிவா உட்கார்ந்துருக்காரு, கங்குவா படம் எடுக்க போறாங்க. யார் ஹீரோயின் என்ன ஏது, உங்க பையன் உங்களோட தம்பி படத்துல வரும்ல, அடடா மலடா அட மலடா, அதுல நடிச்ச தமனா வந்து கூட்டு வரலாம் சார், உங்க கூட அப்படிதான் பேர் பண்ணலாம் சார் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணி பெரிய லெவல்ல பண்றோம். என்ன யார் ஹீரோயின் சொன்னா தெரிய போகுதா? அங்க வரப்போகுது ஒரு ஆர்டிஸ்ட், சினிமாவில் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருப்பாங்க. நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடிய இடத்துல இப்போ நான் ஒரு ஆட் ஷூட்டுக்குலாம் போறேன் அப்படின்னா யார் வரா, இவங்க வராங்க, இவங்க யாருன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ எதுக்கு நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி கேட்டோம். இப்போ விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் டிஸ்கஷன் ரேஞ்சுக்கு பெரிய மகிழ் திருமேனி இங்கிட்ட வந்து ஏன் நாங்க என்ன பண்ண போறோம், யாரு ஹீரோயின், என் கூட யார் சேர்ந்து பண்ண போறாங்க, என்னப்பா என்னடா அண்ணனுக்கு கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியே வருது. அண்ணன் மூஞ்சில குட்டியா இருக்கிற ஒரே விஷயம், அண்ணன்கிட்டயே குட்டியா இருக்கிற ஒரே விஷயம் அந்த கண்ணும் நடிப்பு மட்டும்தான். இல்ல நடிப்பு பெருசா சொல்றேன், சும்மா சொல்றேன். அதையும் பெருசாக்கி ஹீரோயினை பார்த்தோன்னே அண்ணன் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளாங்க, ஆபாசம்னா என்னன்னே தெரியாதுமா அண்ணனுக்கு, அண்ணன் வந்து ஒரு ஹீரோயினை பார்த்து இப்படி பண்ணுவாரு, அதுக்கு ஓகே சொல்லி நீங்க வீடியோ எடுத்து போட்டா அது ஆபாசமா ப்ரொஜெக்ட் ஆகாதமா? ஆகாதுமா. ஏன்னா அவர் டிக்ஷனரியில் என்ன இருக்கோ அதுதாம்மா அந்த டிக்ஷனரி, அந்த உலகம் அது வேறமா, புரியுதாமா? வணக்கம், இவங்க தான் ஹீரோயின். பாத்து அப்படியா? குஷியா இருக்கா? எப்படி இப்போ நான் கேட்குறேன், இப்போ நம்ம சரிண்ணே ஒரு ஷூட்டுக்கு இப்போ என்னை கூப்பிடுறாங்க, ஒரு ஆல்பம் சாங் அப்படின்னு நானும் சரின்னு போகிறேன். இதுதான் ப்ரோ கான்செப்ட், இவங்க தான் ஹலோங்க ஹாய் மித்துன், அப்படியாங்க ஹாய், அவ்வளோதானே, அது அவ்வளோதான். ஹேங்க மித்துன் இன்ஸ்டாகிராமில் மித்துனி அப்படி இருந்தால் நல்லாவா இருக்கும் சொல்கிறேன், கேட்குறேன். ஒருவேளை அப்படி தான் பிஹேவ் பண்ணுமா? அப்போ இனிமேல் அண்ணனை மாதிரி வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம ஷூட்டுக்கோ இல்லை ஏதாச்சும் கூப்பிட்டாங்கன்னா நம்ம அந்த இடத்துல போய் இப்போ அப்படிதான் இருக்க மாட்டிருக்குது. கற்றுக்குறோம் சார். ஒரு ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் ஃபேரா, அழகா, கொஞ்சம் எங்கேஜா, நான் என்ன லெவல்ல இருக்கேன், மனசாட்சியே லெவல் 2ல இருக்காரு, ஹார்ட் லெவல்ல இருக்காரு. அடுத்து லெவல் 3 போய் லெவல் 4ல செத்துருவாரு. பெரிய இதுல கேம் ஆக்க ஜிடிஏல என்ன லெவல்ல இவர் இருக்காராம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த ஹீரோயின் உட்கார வச்சு கேட்கணும், அந்த ஹீரோயின் கேட்டுக்கணும். உங்களை பார்த்து மனசாட்சிங்கிறதே இல்லை. ஏன் பெரியப்பா, அந்த ஹீரோயின் அப்படிதான் உங்களை கூப்பிடும் ஷூட்டிங் ஸ்பாட்ல, பெரியப்பா அப்படி இருந்துக்கிட்டு இன்னும் ஃபேரா இன்னும் எங்க வேணுமா நிறைய பியூடோ பேல் சுத்துறீங்களாட்டு இருக்குது. வாட்டர்மெலன் ஸ்டார் கொஞ்சம் அதுக்கேத்தாப்புல ரெடி பண்ணிருக்கலாம். எப்படி மஸ்க்மெலன் ஸ்டார் ரெடி பண்ணலாமா? உங்களுக்கு ஓகேவா? வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு தகுந்த மாதிரி என்னத்தை ரெடி பண்ணணும்? ஆப்பிள் ஸ்டார் ரெடி பண்ணலாமா? யார் சாமி நீங்க? ப்ரோ உங்க லெவல் கான்ஃபிடன்ஸ் அதுதான். எங்கள் அண்ணன் திவாகரன் வாட்டர்மெலன் ஸ்டாருங்கிறது
வெறி ஏறுதா? எனக்கெல்லாம் ஏறுதுடோ. நைஸ் ஒன். அதாவது இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஐயோ என்ன சார் என்னாச்சு என்ன? ஐயோ ஆடாங்க அப்பா, ஐயோ இது என்னதுடா இது இப்போ இருங்க, இது ஓட்டி விட்டு வரேன் மறுபடியும். ஆனா அண்ணன் தேடினதை நீங்க பாத்தீங்களா? சரி இதை பார்க்காதீங்க. ஐயோ இருங்க ஓட்டி விட்டு வரேன். என்ன சார் முடிஞ்சிருச்சா? சின்ன வயசுல தூம் படம் பார்த்துக்கிட்டு போது எங்க அம்மா வந்துட்டாங்கன்னா ஏதாச்சும் இந்த அப்பேன்னு பார்த்து தான் நம்ம வளர வயசுல தான் இந்த பாட்டு வந்துச்சு. அன்பே அன்பே உன்வேலி பார்க்க. என்ன படம்? தாம் தூம் தானே? அதில் அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எங்கள் அப்பாலாம் டக்குன்னு அந்த பாட்டு வந்துச்சுன்னா கரெக்டாக அந்த சீன்ஸ் வரும்போது அப்படி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. 90s கிட்ஸ் வில் பி ஃபாரெவர் 90s கிட்ஸ் தான் போல. சரி அதை விடுவோம். எதுக்கு இப்படி இப்படியே வந்து ஐயோ எங்கடா என்னத்தையோ காணாமே, என் நடிப்பை கீழே போட்டனே அப்படிங்கிற மாதிரி ஏதோ தேடுனீங்களே. என்ன தேடுனீங்க? கீழே பார்த்துட்டு அவசரத்தில் என்ன சார் செட்டப்லாம் செம்மையாக இருக்குன்னு நான் வேறு அவசரத்தில் மெடிக்கல் ஷாப் போகாமல் தலைவலி மாத்திரை வாங்காமல் வந்துட்டனே அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் தேடினீங்களா? இல்லை கேட்குறேன் நான். ஒரு சூட்னா லாங் டேஸ் போகும், தலைவலிக்கும், அதுதான் மாத்திரை வேணும்னு. தலைவலி மாத்திரை தாங்க நான் கேட்கணும். என்ன பாக்குறீங்க? என்ன நடக்குதுங்க? ஆல்பம் சாங் ஷூட் தான் சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆல்பம் சாங் ஷூட்டுன்னு கூப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணா எல்லாம் குசியாகும். என்னென்ன இப்படி என்னமோ ஆண்களில் ராமர் தான் எல்லாருமே. குசியாகிறத விட்டு புட்டு டிங் 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 குசியாகிறத விட்டு புட்டு அவன் அண்ணன் ஒரே ஒரே ஒரு நக்கல் தான். அண்ணனுக்கு நக்கம் தான் சார். ஒரு கிளாமர் சாங் சார், ஒரு கிளாமர் சாங். என்ன இப்பதான் உங்களுக்குள்ள இருந்து நடிப்பு வருது வெளியே கொஞ்சமாச்சு. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கும் அண்ணனுக்கு கிளாமரா. ஐயோ எனக்கா நம்பர் 1 நானு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள. அப்படியே வெளியே எனக்கு எப்படிமா 45 வயசுல எப்படிமா முட்டியெல்லாம் வலிக்குமா? ஆல்ரெடி முட்டி தேஞ்சிருச்சுமாங்கிற ரேஞ்சுக்கு என்ன அவங்க என்ன பில்டப் உங்களுக்கு? சும்மா வைக்கப்படுறத என்ன பார்த்துமா? இது வரைக்கும் நான் கிளாமர் சாங்கே பண்ணது கிடையாது. ஆமா இதுக்கு முன்னாடி 15 படம் நடிச்சு நொட்டிட்டாரு. அதுல ஒரு கிளாமர் சாங் கூட கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கீங்க? என்ன சாங் நீங்க பண்ணிருக்கீங்க? ஏன கம்முன்னு ஏவா இங்க கம்முன்னு இருக்க மாட்டேங்குதா? ரொமான்டிக் சாங்ஸ், ஆக்சுவலா ஆக்ஷன் இந்த மாதிரி ஆக்டிங் தான் பண்ணிருக்கோம். ஓ ரொமான்டிக் சாங்ஸ், துப்பாக்கி படத்துல வர வித்யுத் ஜம்மால் வர ஆக்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் பண்றது. பண்ணா இந்த மாதிரி தான் பண்றது. அப்படியே உங்கள் அப்பா கிளாமர்லாம் இன்னும் பண்ணதே கிடையாது. என்னென்ன நீங்கள் உங்களை யார் பனியனை தூக்கி நல்லா இப்படி டைட்டாக கட்டிக்கிட்டு இது மல்ல 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 அப்படின்ட்டு அதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஆடவா முடியும் கிளாமரை காட்டுங்கிற பேரில்? இல்லை அப்படி தான் நீங்கள் ஆட்டிங்கன்னா அந்த கருமத்தை பார்க்க முடியுமா எங்களால்? அதையும் பண்ணீங்களே பார்த்தோமே. புலி 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 ரோ புலி ஜோயூரு போகு புலின்னு ஆடிக்கிட்டு இருந்தீங்களே ட்ரெஸ் இல்லாமல் கருமத்தை. வரைக்கும் நான் கிளாமர் சாங்கே பண்ணது இல்லம்மா. சீக்கிரம் கம் ஃபர்ஸ்ட். இருந்தாலும் எனக்கு அப்படியே படபடன்னு இருக்குங்க. பட்ட இருக்குதா? நெஞ்சு பட்டன் இருக்குதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பட்டன் இருக்கும். அப்படியே வேர்த்து போய் ஏன்னா ஐயோ என் வாய் வேற கம்முன்னு இருக்க மாட்டேங்குது. ரொம்ப பழைய மித்துனை கிளப்பி விட்டுறாதீங்க. அப்படியே அருவியாட்ட கொட்டும் 18+ கவுண்டர்ஸ். அடக்கி வாசிடா, தயவு செஞ்சு அடக்கி வாசிடா. இதுக்குள்ள வந்ததும் பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி லைட்டிங்ஸ் பலூனு சுத்தி லைட்டிங்ஸ் பலூனு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதுக்குடா பலூனு? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதுக்கு லைட்டிங்ஸ்? ஏன்டா அண்ணனை போட்டு படுத்துறீங்க? பேசாம ஒரு ரிங் லைட் மட்டும் வச்சு ஷூட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அண்ணே உங்களை ஷூட்டிங் கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கு செட்டப்புக்கு ஒரு பலூனு கீழே லைட்டை போட்டு தான் ஆகணும். ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒன்றும் உங்களை கூப்பிடல அண்ணே. சரி இல்லையே சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாங்க. நல்லபடியா சார், எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. நல்லபடியா சார்னா எப்படி? உங்களை நல்லபடியா என்ன பண்ணணும் அவரு? இல்லை நல்லபடியா உங்களை என்ன எனக்கு புரியவே இல்லை. அந்த நல்லபடியா சார், நல்லபடியா என்னைய வச்சு செய்யுங்க சார் அப்படிங்கிறீங்களா? ஷூட்டு செய்யுங்க. ஐயோ ஷூட்டு தான் சொல்ல வந்தேன். நம்ம மைண்டு கொஞ்சம் நல்லபடியாக வச்சு செய்யுங்க சார். என்ன உங்களை நல்லபடியாக வச்சு செய்யணும்? இதுக்கு பேமெண்ட் வேற உங்களுக்கு கொடுக்குறாங்க. என்ஜாய் பண்ணுங்கண்ணே. அதான் விட்டு புட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதுக்குடா ரோஜா பூ மாலை? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு கூப்பிட்டு வரீங்க? ஸோ சாங்குங்கிறனால எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தேவைப்படுது. அண்ணனை சுற்றி மாலையெல்லாம் போட்டு ஆடு சவுண்டு போடுறீங்களே. குதிரை சவுண்டு தானே போட்டிருக்கணும். சரி ஓகே, அண்ணனுக்கு ஆடே பெருசு தான், ஆடு சவுண்டே போடுங்க, பிரச்சனை இல்லை. முடிஞ்சிருச்சா?
அவ்வளோதான் நண்பர்களே, சும்மா நார்மலாக ரியாக்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணனோட கான்டென்ட் மட்டும் இல்லாமல் நிறைய கான்டென்ட் வரும், அதையும் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே ஜாலியாக ரியாக்ட் தானே, யதார்த்தமாக பேசி ஃப்ளோவில் ரியாக்ட் பண்ணுறது தானே, இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வரும், எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஏனே தெரில, எனக்கு சில நாட்கள் நம்ம சேனலில் கொஞ்சம் அண்ணனோட வீடியோஸ் தான் ஜாஸ்தியாக போடுறேன், நானே ஒத்துக்கிறேன். ஆனால் அது ஒரு குஷியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருக்கா. நிறைய பேர் நிறைய பார்த்துட்டு வேறு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா. ஸோ 2 in 1 பர்பஸ். அண்ணனை மாதிரி இல்லை இருங்க, அப்படியே அண்ணன் சார் நீங்கள் எப்படி சார் இப்படி இருக்கீங்கன்ட்டு அண்ணனை பற்றி கேட்டு அவர் அப்படியே ஃபேமஸ் ஆக்கி வளர்த்தி விடணுங்கிறது இல்லை. இது எதுக்கு, இது வந்து ஒரு ரியாக்ஷன், ஒரு ட்ரால் கைண்ட் ஆஃப் திங்கு தான். அதனால் நம்ம வந்து யாரையும் நீ உங்களை மாதிரி ஆட்கள்னால தான்டா இவங்கெல்லாம் வளர்றாங்கன்ட்டு ஆரம்பிச்சிருவானுங்க சில பேர், என்ன விஷயமே புரியாமல். அதுக்கோசரம் சொல்கிறேன் நான். பார்ட் 2 ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு வேணுமா, அண்ணன் ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் நைட்டில் பண்ண சேட்டைகள்லாம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய விரைவில் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணலாம், நீங்கள் உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து ரியாக்ட் பண்ணலாம். டாடா பை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். பாய் ட்ரிபிள் எம் ஸ்குவாட். இனிமேல் ட்ரிபிள் எம் ஸ்குவாடுன்ட்டு நடுவில் அது சொல்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டில் ஒரு 4 லட்சம் வியூஸ் 5 லட்சம் வியூஸ் போகும் கேஷுவலாக. நடுவில் கொஞ்சம் கொழுப்பெடுத்து போய் ஒருத்தன் இன்கன்சிஸ்டன்ட் ஆகிட்டான், அவன் நான் தான். மறுபடியும் இனிமேல் ட்ரிபிள் எம் ஸ்குவாடுன்னு சொல்லி பில்டப் பண்ணுவோம். அது ஒரு ப்ரொப்பகேண்டாமா, அப்புறம் நம்ம தாம்மா நம்மளை ப்ரொப்பகேண்டா பண்ணணுமா, புரியுதாமா அப்படின்னு. சரி ஓகேங்க, டாட்டா, பை.